இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாவற்றையுமே உணர வேணுமானால் மன அலை நீக்கி நிலையாக வந்து இறைவனோட கலக்கிற போது எல்லாமே வருது. அதுல நீங்க அங்க போன பிறகுதான் எல்லாம் வரும்னு நினைக்காதீங்க. சும்மா சாதாரணமா தவறு செய்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கு அந்த நிலையே கிடைச்சிடும். ஒரு நிமிஷம் கிடைக்கும், ஒரு செகண்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சு போச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் நம்ம கருமையத்துக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்க நினைக்க 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 ஊற்று சுருக்கிற மாதிரியாக எல்லா காட்சிகளும் ஒன்றொன்றாக வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த காட்சிகளையே எண்ணி பார்க்கின்ற போது மற்ற செயல்கள்ல இருந்து கொஞ்சம் விடுவித்துக் கொள்ளணும். என்ன, ஒரு பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்ற இந்த விஷயத்துல எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த காட்சியெல்லாம் நாம் செய்யணும், இந்த வேலையை பார்க்கணும்னு வர்ற போது அதை கொஞ்சம் தேவை வரைக்கும் வச்சுக்கணும். என்றா எப்பொழுதுமே மனிதன் இறைநிலையிலேயே இருக்கலாம். இருந்தால் அப்போ இறைவனே பேசுகிறான். அங்க இருந்து உண்டாகக்கூடிய காட்சியும் அங்க உண்டாகக்கூடிய விளக்கங்களும் யார் விளக்கம்? இறைவனே தான். இப்ப இறைவன் மனிதனுக்குள்ள எப்படி செயல்படுறான் என்றது ஒரு சந்தேகமா? செயல்பட முடியும்ன்றது நான் சொல்றேன். இப்போ நீங்க உணவு சாப்பிட்றீங்க. உணவு என்ன ஆகுது? முதல்ல ஜூஸ், ரசம் பிரியுது. அந்த ரசத்திலிருந்து ஒரு பகுதி ரத்தமா மாறுது. ரத்தத்தில இருந்து ஒரு பகுதி சதையா மாறுது. சதை மாறின உடனே அதுல ஃபேட், எண்ணெய் பிரியுது, அது கொழுப்பா மாறுது. கொழுப்புல இருந்து கால்சியம், சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பு மாறுது. எலும்பு உற்பத்தி ஆகிற போது அதுல உள்ள திரவம் உள்ள நின்று மூளையா மாறுது. மூளையில இருந்து எசன்ஸ், செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அது ஜீவவித்து குழம்பாக வருது. அதுல இருந்துதான் இந்த உயிர் சக்தி பிரித்து எடுக்கப்பட்டு உயிராற்றல் இப்போ உடல்ல சுழன்று கொண்டிருக்கு. நாம போட்டது உள்ள சோறு அல்லது இட்லி, சாம்பார், அது இதுன்னு வச்சுங்க. இதுக்கும் இந்த 7 தாதுக்களாக மாறினதுக்கும் எத்தனை வித்தியாசமும் இருக்கு. இவைகள்ல இங்க யாராயிலும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இதுல ஏதேனும் ஒரு செயலை நீங்க செய்தீங்களா? இது உள்ள போட்டு விழுங்கந்து தவிர அதுக்கு மேல ஏதாயிலும் செய்தோமா? அப்போ நீங்க ஏத்திஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. இப்போ அது எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. அதுதான் இறை ஆற்றல். நமக்கு உள்ளும் புறமும் இருந்து கொண்டு ஒவ்வொரு அணுவுக்கும் மையத்திலேயும் இருந்து கொண்டு அதை சுற்றிலும் அழுத்தி கொண்டிருப்பது இறையாற்றல். ஒவ்வொரு பொருளிலும் மையத்தில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக இருந்து எல்லாவற்றையும் அழுத்தி பிடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பது இறையாற்றல். ஆகையினால அங்க எல்லாவற்றையும் சுருக்கி வச்சுக்குது. எப்படி சுருக்கி வச்சுக்குதுன்னு பாருங்க. ஒரு மரம், இந்த மரத்துல இருந்து ஒரு விதை, அந்த விதையை போட்டீங்கன்னா அதே போல இன்னொரு மரம் வருது. இந்த விதையில மரம் சுருங்கி இருந்ததா இல்லையா பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட அது வளர்ற போது அந்த இலையினுடைய வடிவம், அதனுடைய காலம், அதனுடைய அழகு, அதனுடைய ரசாயனம், சுவை அவ்வளவு அப்படியே வருது. அதான் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இயக்கத்துல பேட்டர்ன், வடிவமும் சரி, பிரிசிஷன் உள்ள இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக், அப்புறம் ரெகுலாரிட்டி, டைமிங். அந்த மரம் மாசி மாசத்துலதான் பிஞ்சு விட்டுது சொன்னா இந்த அதுல இருந்து வந்த செடி மறுபடியும் மரமாச்சுன்னா அதுவும் அதே காலத்துலதான் பிச்சு விடும். அது போல
இந்த மரமே உருவத்தாலும் சரி, அந்த உருவத்துக்குள்ளாக உள்ள அமைந்திருக்கக்கூடிய அரூபமான கேரக்டர் குணத்தாலையும் சரி, எப்படி சுருங்கி இருந்து அந்த விதையில, இந்த விதை இருக்குது, விதை முழுக்க மரம் சுருங்கி இருக்குதுன்னு கூட எடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ மாங்கொட்டை எடுத்தீங்கன்னா கூட 2 பருப்பு இருக்கும், மத்தியில தான் விதை இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், மொத்தம் சேர்த்தா மாங்காயா மரமா வருதுன்னு இல்லை. இந்த முளை இருக்குத, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் 2 பருப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த பருப்பு இல்லைன்னா அந்த முளை பாதுகாக்க முடியாது, அதுக்காக வச்சதுதான் அது. ஆனா மரமாகிறது அந்த முளை தான். அவ்வளவு சின்ன அளவு, அதை பார்த்து உடச்சி கடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் மரம் தெரியாது, மாமரம் தெரியாது, வேங்க மரம் தெரியாது. ஆனா போட்டா அப்படியே விதை போட்டு தண்ணி ஊத்தினா அப்படியே வளரும். இப்ப சுருங்கியது விரியறது, விரிஞ்சது விதையில சுருங்குது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா அதான் வித்திலே இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து. ஆனா அந்த வித்துக்கு வித்தாக உள்ளவன் வித்தகன் என்ற பெயர் வந்தது. அதாவது வித்தை தன்னகத்தே உடைய எல்லா வித்துக்களுக்கும் மூலமாக உள்ள ஒரு பெரும் ஆற்றலுக்கு வித்தகம், அது அகத்தே உடையது என்று வித்தகன் என்று இறைநிலைக்கு ஒரு பேர். அந்த நிலையோட மனம் இப்ப தவறு செய்து வர்றீங்க, அதை அடையல வச்சுங்க. ஆனா எப்போ ஒரு சமயம் கொஞ்சம் அப்படி வருது, மறுபடியும் போயிடுது. அந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு சில எண்ணங்கள்லாம் உண்டாகுதுன்னு தெரியும் உங்களுக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னமோ வழக்கமா வர்ற மாதிரி அந்த எண்ணம் இந்த எண்ணம் என்னுடைய ஆசையினாலேயோ தேவையினாலேயோ வருது தான் நினைக்கிறீங்க. பல எண்ணங்கள் இறைவனே தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உங்க அறிவுல, அதாவது மனம் அடங்குற போது அது காட்டிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனம் இயங்குற போது அது தெரியுது. அந்த மாதிரி தவம் செய்ய 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 இறைநிலையோடு ஒன்ற நெருங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கீங்க. இங்க 40 சுழல்ல இருந்து அப்புறம் 8 சுழல்ல வர்றீங்க, 8ல இருந்து 4ல வர்றீங்க, 4ல இருந்து 1க்கு போறீங்க. அந்த அளவுக்கு வரும்போது நெருங்கி வந்துடும். இந்த நெருங்கி வர வர வழியிலேயே வரும்போதே பல மாற்றங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறத பார்ப்பீங்க, என்ன நடக்கணுமோ அதை தான் நினைப்பீங்க, அதுக்கு மேலாக நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒத்து வர்றதை பார்க்கலாம். எனவே இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டுவிட்டால் அந்த கலக்கக்கூடிய பயிற்சியாக உள்ள தவத்தை செய்து கொண்டே வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பயிற்சி மீறுகிறதோ அந்த பயிற்சி அளவுக்கு மன அலை குறைந்து இறைநிலையாக மாறிக்கொண்டே வருகிறது. இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாவற்றையுமே உணர வேண்டுமானால் மன அலை நீக்கி நிலையாக வந்து இறைவனோடு